எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன்ஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நம்ம ஆல்ரெடி ஈசலை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதாவது அதை பற்றின விஷயம் எதுவும் சொல்லலை, ஆனால் அது கரையான்லேருந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் போட்டிருந்தேன், வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்காம. இந்த வீடியோவில் நம்ம அதோட பெனிஃபிட்ஸு, அது வந்துட்டு நம்ம சாப்பிட்லாமா, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இது கோழிக்கு சேவலுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அது வந்துட்டு ரொம்ப சத்தானதும் கூட. இது வந்து மழை டைமில் அந்த மாதிரிலாம் நிறையா மழை பெய்கிறப்பெல்லாம் நிறையா உருவாகுது. இது கரையான்லேருந்து தான் வருதுன்றது நமக்கு தெரியும். இது வந்து லைட் வெளிச்சத்துக்கெலாம் நல்லாவே முன்னாடியெல்லாம் நைட்டில் வந்து லைட் வெளிச்சத்துக்கு நல்லா வருது. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, சாயந்தர டைமில் பட்டாம்பூச்சி மேலே பறந்துகிட்டே இருக்கும். ஒரு கேங்காக சுற்றுது ஒரு இடத்துல அப்படின்னா அதுக்கு கீழே கண்டிப்பாக கரையான் புத்து இருக்கும். அந்த ஈசல் வந்துட்டு வெளில வந்துட்டுருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, ஈசல் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல பேய் இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. லைட் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக நைட்டில் ஈசல் வரும். அதுக்கப்புறம் ஈசல் வந்து ஒரு நாள் தான் உயிர் வாழும், இது வந்து அடுத்த நாளே செத்து போயிடும், ஒரு நாள் உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஈசல் வந்து லைட்டு வெளிச்சத்தில் இருக்கும்போது அந்த லைட்டில் பட்டு அதோட ரெக்கை அந்த இது வந்துட்டு ரொம்ப லேசாக தானே இருக்குது, கண்ணாடி மாதிரி. அது வந்து போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அதனால் அவ்வளோதான், அது உயிர் வாழ முடியாது, செத்து போயிடும். ஆனால் அப்படி தப்பிச்சு போகிறதெல்லாம் வந்து 20 வருஷம் வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பிச்சு போகிறதெல்லாம் 20 வருஷம் வரைக்கும், 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் அது அப்படியே ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன் நம்ம ஆடு கோழியெல்லாம் சாப்பிட்றோம், இது சாப்பிட்டா என்ன பண்ணிட போகுது? இது வந்துட்டு ஐயா இது எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் யோசிக்க வேணாம். நான் சாப்பிட்டதில்ல, ஆனால் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது கூட பொரியெல்லாம் பொரியில் வந்துட்டு இதில் பொரியில் வந்து நம்ம வெங்காயம்லாம் போடுவோம்ல, சும்மா மசால் பொரி மாதிரி செய்வோம்ல, அந்தப்போ வந்துட்டு இந்த ஈசலையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி அது கூட கலந்து சாப்பிட்லாம். நல்ல சத்து. இது வந்து நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதில் வந்து ஈசலில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஈசலை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வேறு வழியிலையும் பயன்படுத்தி நம்ம பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த ஈசலை வந்து எண்ணெயில் நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம கைகால் வலிக்கிற இடத்துல தேய்ச்சோம் அப்படின்னா அந்த வலி வந்துட்டு சரியாயிரும். அதே மாதிரி கக்குவாய், வலிப்பு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஈசலை வந்து எரித்து சாம்பல் பண்ணி அதை தண்ணியில் கலந்து குடிக்கிறப்ப அந்த பிரச்சனையும் சரியாயிருதுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்களும் இந்த ஈசலை வந்துட்டு எண்ணெயில் காய்ச்சி அதை தடவிட்டு வரும்போது அந்த மூட்டு வலியும் சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெய்னி சீசனில் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய ஈசலில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துனதில் ரொம்ப ஹாப்பிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்னா என்னோடய சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறவங்க 50%க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாத பர்சன்ஸ் தான் அப்படின்னு காட்டுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வரும். அந்த பெல் ஐக்கானில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா. என்றும் அன்புடன் தீரன்ஸ் விலாக்ஸ்.